தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். இதோ இன்றைய நாளிலே தாய் திரு அவையானது ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறை கொண்டாடி மகிழ்ந்தது. புனித வாரத்திற்குள் நாம் வழியெடுத்து வைக்க, காலடி எடுத்து மகிழ இறைவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார், வழிநடத்தி இருக்கின்றார். தம் மக்களுக்காக, தாம் அன்பு செய்தவர்களுக்காக மாசு மறுவற்ற செம்மறி பலியாக தம்மை கையளிக்கும் நிகழ்வுதான் இந்த குருத்து ஞாயிறானது. தம்முடன் இருந்தவர்களே தம்மை விட்டு ஓடி போய் விடுவார்கள் என்று அறிந்தும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற எருசலேம் நோக்கி பயணித்தார் நம் ஆண்டவர். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படியாமையினால் தொடக்கத்தில் விளைந்த பாவத்தை தமது கீழ்ப்படிதலால் மீண்டும் மீட்டெடுக்கிறார். ஆம், அன்பு இறை சமூகமே, இன்றைய நாளில் நாம் குருத்தொலை பவனியில் ஈடுபட்டு ஆண்டவரின் புனித வாரத்திற்குள் காலடி எடுத்து வைத்து நம்மை நாமே புனிதப்படுத்தி கொள்ள பல்வேறு விதமான விதங்களில் பல்வேறு வகையான அடையாளங்களால் நாம் தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கின்றோம். ஆம், சிறப்பாக இந்த குருத்தொலை என்பது ஒரு வெற்றியின் சின்னம். இயேசு வெற்றியின் வேந்தராக, அரசராக எருசலேமுக்குள் நுழைவதை நமக்கு சுட்டி காட்டியது. கழுதை குட்டி என்பது அமைதியின் அரசர், தாழ்ச்சியின் அடையாளம் என்பதனை சுட்டி காட்டியது. ஓசானா என்று மக்கள் முழக்கமிட்டது விடுவித்தரலும் என்ற ஜெபமும் வாழ்த்து தெரிவிப்பதையும் குறிக்கின்ற எபிரேய சொல்லாக இருக்கின்றது. தாவீதின் அரசு போற்ற பெருக, கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி என்றென்றும் உம் ஆட்சி தலைமுறை தலைமுறையாக உம் அரியணை என்ற வாக்குறுதி இயேசுவில் நிறைவேறுகிறதை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் பெயரால் வருபவர் போற்ற பெறுக என்று இயேசுவை போற்றி புகழும் நிகழ்வானது நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. ஆம் இறை சமூகமே, வெற்றியின் சின்னத்தை, வெற்றியின் வேந்தராக, அரசராக, அமைதியின் தெய்வமாக இருக்கின்றவரை இந்த நாளிற்கு என்று மகுடம் சேர்த்த குருத்து ஞாயிறின் வழியாக இறைவன் நம்மை அமைதியின் பாதையில், அன்பின் பாதையில், ஞானத்தின் பாதையில், ஆன்மீகத்தின் பாதையில் முத்தெடுக்க ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த நாளை புனித நாளாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அத்தகைய வாக்கு மாறாத வல்லமையுள்ள ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுவோம். நம்மை கண்ணோடு கண்ணாய் காண்பவருக்கு நன்றி கூறுவோம். இந்த இரவு நேரத்தை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரிடம் இந்த அகிலத்தை ஒப்பு கொடுத்து புனிதத்தில் நாம் மலர அருள் வேண்டுவோம். இந்த இரவு அர்ப்பண ஜெபத்தின் வழியாக இறைவாக்கினர் சக்கரியா நூலிலிருந்து அருள்வாக்கு, அதிகாரம் 9, இறை திருவசனம் 9. மகளே சீயோனே, மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேமே ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், வலிமையுள்ளவர். கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். பேரன்பு மிக்க ஆண்டவரே, போற்றுதற்கு உரியவரே, மாட்சிக்கு உயர்ந்தவரே, எங்களை தேற்றுபவரே, எங்களை அரவணைப்பவரே, எங்களை எந்நாளும் அன்பு செய்பவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாளை புனிதமாக நாங்கள் செலவழிக்க, புனித பாதையிலே நடக்க திருச்சித்தமானீரே, எங்களோடு உடன் நடந்தீரே, பராமரிப்பை கொடுத்தீரே, உமது திவ்ய பிரசன்னத்தால் எம்மை அரவணைத்தீரே. நன்றி ஆண்டவர. இந்த இரவு வேலைக்கு எம்மை அழைத்து வந்திருக்கின்றீரே. நன்றி ஆண்டவர. நாங்கள் இந்த நாளில்
புனிதத்தில் வளர குருத்து ஞாயிறை நாங்கள் தொடங்கி இந்த புனித வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் தகப்பனே. நாங்கள் இன்னும் உமக்கு பிரியமுள்ள வாழ்வு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக, ஆற்றலை கொடுப்பீராக தகப்பனே. இந்த இரவை சிறப்பான விதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் காலையிலிருந்து தியானித்த, வாசித்த, ஜெபித்த, இன்னும் பல்வேறு விதமான ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபட்ட பொழுதெல்லாம் நீரே கடவுளாக, நீரே தெய்வமாக, நீரே எல்லாமுமாக இருந்திருக்கின்றீர் தகப்பனே. நன்றி 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 என்று நன்றிப்பா இசைக்கின்ற உன் பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். எங்களது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை முது பரிசுத்த இரத்தத்தால் கழுவியறலும். பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் இவை அனைத்தையுமாய் ஒப்பு கொடுக்கின்றோம். பிறருக்காக ஜெபிக்க, பிறரின் நல்வாழ்வுக்காக ஜெபிக்க வருகின்ற நாங்கள் எங்களது பாவ பலவீனங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் தகப்பன. தேவிய ஆணி காய்ந்த அந்த திருக்கரங்களால் தொடுவீராக, ஆசிர்வதிப்பீராக. அருளுக்கு மேல் அருளை பொழிந்து எங்களை வழிநடத்துகின்ற தெய்வமே, இதோ இந்த இரவு நேரம் முழுவதும் உமது பாதுகாக்கும் வல்லமை இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீர் எம்மை நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தெய்வம் என்பதனை எங்களது இதயத்தால் பெருமை சேர்த்திட தேவையான ஆற்றலையும் அருளையும் சக்தியையும் தந்து இந்த இரவு வேளையில் எங்களை காத்து ரட்சித்து வழிநடத்த வேண்டும் என்றும், காலையில் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக இயல அருள் பூர்வீர், ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையிலும் இந்த இரவை உம் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியருளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக, ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.